மக்களே வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு அற்புதமான மனிதரை கொடுக்க போகிறேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. அவர் பேர் ஆண்டன் செக்காவ். புரியலல்ல? ஆமாங்க, அவர் நம்ம நாட்டுக்காரில், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர். 44 வயசில் இறந்தவர். எனக்குன்னா ஆச்சரியன்னா, புதுமைப்பித்தன், அப்புறம் பாரதியார், விவேகானந்தர், அப்புறம் நம்ம இந்த கியூபா லீடர் சேகுவேரா, இப்போது நான் சொன்ன எழுத்தாளர், ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ், இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேயே இவங்க எல்லாம் சின்ன வயசுலேயே இறந்தவங்க. சில நேரங்களில் இந்த அதிபுத்திசாலிகள் இறக்கிறத ஏற்றுக்க முடியல. சுந்தர ராமசாமின்னு ஒரு ரைட்டர், அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த இன்டலெக்சுவல் அறிவுஜீவித்தனத்திற்கும் அற்ப ஆயுளுக்கும் அப்படி என்னதான் ஒரு பெரிய தொடர்போ, இந்த அறிவுஜீவிகளை இந்த அற்ப ஆயுள் முழுங்கிடுதான். அவர் சுந்தர ராமசாமி அவருடைய எழுத்துக்களின் வழியாக இந்த செய்தியை தெரிவிக்கிறாரு. இப்போது நான் ஒரு சிலருடைய ஒரு பெரிய ரசிகன். அந்த வரிசையில் ஜெயகாந்தன், பிரபஞ்சன், கதை சொல்லி அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்க எங்கள் அண்ணன் பவா செல்லதுரை. எவ்வளோ உரிமையாக இருக்குது பாருங்க எங்கள் அண்ணன் அப்படின்னு. இங்கே நான் பேசுகிற நிறைய கருத்துக்கள் அண்ணன் பவா செல்லதுரை அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி, இப்போது நம்ம நிறைய பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்குறோம். நம்மளுக்கு எல்லார் மேலேயும் ஒரு ஈர்ப்பு வர்றது கிடையாது. ஒரு சில மாணவர்கள் என்னை வகுப்பறையில் நிற்கும்பொழுது நான் சில நேரங்களில் அமைதியாக இருப்பேன். அவங்க, சார் நீங்கள் எதனா கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னுவாங்க. என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும். நான் இல்லை, நீங்கள் எதனா ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், நீங்களே எதனா பேசுங்க. இல்லை சார், நீங்கள் எதனா பேசுங்க சார். அது அன்பின் வெளிப்பாடு. அது நமக்கு பிடித்தவர்கள் வளர்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை? தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒரு ஸ்பீக்கர், அவர் நிறைய இடங்களில் பேசும்பொழுது வளருவார். அவ்வளோ அழகாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. அப்போ நம்ம மனதுக்கு இனிமையானவர்கள் தவறே செய்தாலும் அந்த தவறு ரொம்ப அழகானதாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டன் செக்காவை நான் ஏன் கையில் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய படைப்பாளர். இவங்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு டீமு. ஜெயகாந்தன், பிரபஞ்சன், அப்புறம் இமயம், அப்புறம் அழகிய பெரியவன், இவங்கள பற்றிலாம் பேசுகிற பவா செல்லதுரை, எல்லாருடைய ஒட்டுமொத்த கலவையாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இவங்களுடைய பேச்சு எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்க தான் நம்ம இதயத்தை தொடுற மாதிரி பேசுகிறவங்க. சும்மா ஒரு மனிதன், ஒரு தூய்மையானவன், வானத்திலேருந்து குச்சிட்டான், அவனுக்கு 2 இறகுகள் இருக்குது, அவன் தேவதூதர் போல், ஒரு தவறும் செய்யாதவன், அப்படி பேச மாட்டாங்க. ஒரு மனுஷன் நீங்கள் நினைக்கிற எல்லா தவறுகளையும் செய்யக்கூடியவன். அந்த தவறுகளில் இருந்து அவனுடைய அனுபவங்களை இந்த உலகத்தில் அவன் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறான், இந்த உலகத்துக்கு அவன் என்ன சொல்ல வரான், தன்னுடைய தவறை நினச்சி அவன் வருத்தப்படுறானா, இல்லை அட போடா இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லைன்ற ஒரு யதார்த்த வாழ்வியலுக்கு வரானா, இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய அக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. யாரிடமும் சொல்லாத ஒரு உலகம் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும். எப்படின்னா, ஒரு மனுஷன் பொது வெளியில் ஒரு மனுஷனாக இருப்பான். அந்த 4 சுவர்களுக்குள்ளாக அவனுக்குள் இருந்து ஒரு மனுஷன் வெளியே வருவான். அந்த 4 சுவர்களுக்குள் இருந்து தனி அறையில் ஒருத்தவனுடைய ஆழ் மனசு என்னவா இருக்குதோ அதை பற்றி மட்டுமே பேசக்கூடியவர்கள் தான் ஜெயகாந்தன், பிரபஞ்சன், ராமகிருஷ்ணன், பவா செல்லதுரை போன்ற இவர்கள் எல்லாம் ஒரு தனி மனித, அது குற்றங்கள் சொல்ல முடியாது, ஒரு தனி மனித, அதுவும் ஒரு வாழ்க்கை தான். இந்த உளவியல் மருத்துவர்கள் ஒரு மனுஷனுடைய குற்றங்கள் அவங்க என்ன பார்ப்பான்னா, அவங்க சைக்காலஜிக்கலாக ஒரு மனுஷன் இயல்பில் அவன் இருக்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் ஏன் அதை பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க மருத்துவர்கள். இலக்கியவாதிகளும் அப்படி தான். இந்த ஆண்டன் செக்காவ்
அவருக்கு ஒரு 32க்கும் மேற்பட்ட காதலிகள் இருந்ததாக எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் 44 வயசு தாங்க அவருக்கு, செத்து போயிட்டார். அவருக்கு அவருடைய ஆண்டன் செக்காவ் நண்பர்கள்லாம் பாருங்களேன். சீனியர் நண்பர் யாருன்னா ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். அப்புறம் அந்த டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் தனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாவலாக தாய் நாவல் அப்படின்னு சொல்லுவார். அந்த ரைட்டர் யாருன்னா மேக்சிம் கார்கி. அது ஒரு கம்யூனிச நாவல். தொழிலாளர்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயங்களில் ஒரு கம்யூனிசத்தை முழுவதுமாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான நாவல். அந்த ரைட்டர் மேக்சிம் கார்கி ஆண்டன் செக்காவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆண்டன் செக்காவ் அப்படின்ற அந்த ரஷ்ய எழுத்தாளரை அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் ரொம்ப நேசிச்சிருக்காங்க, அவரோட நட்பு பாராட்டியிருக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையாக எழுதக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு எஸ். ராமகிருஷ்ணன் பதிவு செய்கிறாரு. அவங்க அப்பா ஆண்டன் செக்காவ் அப்பா நிறைய கடன் வாங்கிட்டு ரஷ்யாவுக்கு ரஷ்யாவிலேருந்து மாஸ்கோன்ற இடத்துக்கு கிளம்பிட்டார். பெரிய கடன் அவரால் சமாளிக்க முடியல, அவர் கிளம்பிட்டார். நீங்கள் ரஷ்யாவை ரெண்டாக பிரிக்கலாமா? பணக்காரர்கள் சீமாட்டிகள் வாழக்கூடிய ஒரு இடமாக மாஸ்கோன்ற இடம், அப்புறம் ஒரு நடுத்தர குடும்பம், கொஞ்சம் வறுமையில் இருக்கிற குடும்பம், இவங்கெல்லாம் இருக்கிற இடம் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடம். இந்த பீட்டர்ஸ்பர்க்ன்ற இடம் நம்ம எழுத்தாளர் தஸ்தாவாஸ்கி த ஒயிட் நைட் வெண்ணிற இரவுகள்ன்ற அந்த நாவலில் இந்த பீட்டர்ஸ்பர்க்ன்ற இடத்த பற்றி நிறைய எழுதியிருப்பார். நம்ம அடுத்து இவரை ஆண்டன் செக்காவுக்கு அப்புறம் நம்ம தஸ்தாவஸ்கியை நம்ம கண்டிப்பாக அடுத்த பதிவில் பேசுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர் தஸ்தாவஸ்கி. நீங்கள் யோசிக்கலாம், ஏன்னா இவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எழுத்தாளர்களையும் முடிச்சிட்டாரு, இவர் நேராக ரஷ்யாவில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு அறிமுகம் பண்ணுறாரு அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்விட்டு தான். எனக்கு இந்த தஸ்தாவஸ்கியை படிக்கும் பொழுது நான் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டனோ அது எல்லாத்தையும் அவருடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறாரு, அவர் வாழ்க்கையை பதிவு செய்கிறார். எப்போ ஒரு ரைட்டருடைய வாழ்க்கையை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு கம்பேர் பண்ண முடியுதோ அங்கேயே அந்த புரிதல் ரொம்ப அழகாக மாறிடும். சரி, வாங்க நம்ம தஸ்தாவஸ்கியை அப்புறம் பார்ப்போம். இப்போ ஆண்டன் செக்காவுடைய தும்மல் அப்படின்ற ஒரு சிறுகதை, சரிங்களா? இவர் எழுதின அந்த சிறுகதை பிரபஞ்சன் அவர்கள் அவருடைய ஸ்டைலில் மாற்றிருக்காரு. அது பிரபஞ்சனே மென்ஷன் பண்ணுறாரு. நானும் ஆண்டன் செக்காவும் எழுதிய கதை தும்மல், மொழிபெயர்ப்பு கதை. அது கொஞ்சம் விஷயங்களை அவர் மாற்றிருப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு உயர் அதிகாரிக்கு முன்னாடி ஒரு ஊழியர் அதாவது அடுத்த நிலையில் இருக்கிற ஊழியர் ஹச்சுன்னு தும்பிடுவார். அந்த தும்மல் அவர் மேலே கொஞ்சம் பட்டுட்ருக்கோம். இவருக்கு பயம், ஐயோயோ இவர் முன்னாடி தும்பிட்டோமே, அவர் மேலே பட்டுடுச்சு அப்படின்னு. அவர்கிட்ட சாரி கேட்க இவர் போராடுவாருங்க. இவ்வளோதாங்க அந்த கதை. ஒரு 5 முறை கேட்பார், சார் இந்த தும்மல்ன்றது ஒரு இயற்கையான சமாச்சாரம், நான் அதை உங்ககிட்ட பண்ணியிருக்கக்கூடாது, உன் மேலே பட்டுடுச்சுன்னு. அவர் சொல்லுவார், அட போயா விடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, 1 முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம். இரவு 1 மணிக்கு அவங்க வீட்டு கதவை தட்டி, சார் அந்த தும்மல்ன்ற சமாச்சாரம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிற மாதிரி அந்த கதை. உடனே அவர் துப்பாக்கி எடுத்து அவனை அடுத்த முறை வந்தனா அவனை சுட்டுடுவேன் அப்படின்னு. இதில் இந்த கதையின் வழியாக ரஷ்யாவில் இந்த இந்த அதாவது கடைநிலை ஊழியர்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட எந்த அளவுக்கு கூனி குறுகி ஒரு அடிமைத்தனமாக இல்லை ஒரு வேலைக்கு பயந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி, இந்த வேலை இருந்தால் தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும், அப்போ நான் இந்த உயரதிகாரியை நான் பகைச்சிக்கக்கூடாது, ஒரு தும்மல் கூட அவர் எதிரில் தும்மிடக்கூடாதுன்ற ஒரு இறுக்கமான ஒரு சூழலை பதிவு செய்த ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த தும்மல் அப்படின்னு ஆண்டன் செக்காவ் எழுதிய அந்த சிறுகதை. இவருக்கு அந்த கதை முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த உங்களுக்கே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இந்த இவர் எஸ். ராமகிருஷ்ணன் தான் சொல்கிறாரு, இந்த உயர் அதிகாரிகளை பார்த்த உடனே இந்த அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உடனே ஓடி போயிட்டு அப்படியே அவங்கள ஒரு அரசரே நேரடியாக வந்த மாதிரி அவங்கக்கிட்ட கை கட்டி பணிவாக நிற்கிற இந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா? இது ஏன் ஒரு மனுஷன் சக மனுஷனை பார்த்து இப்படி வணங்குறான் அப்படின்னு
தெரியல. இப்போ ஒரு சில உயர் ஆட்களுக்கு வந்து இன்னொரு மனுஷனை பார்த்து வணங்குறது பிடிக்காது. அவன் பெரிய மனுஷன். சாதா மனுஷன் கிடையாது. அவன் பெரிய பெரிய மனுஷன். ஆனா சிலர் அப்படி இறங்குனாங்கன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. சில பணக்காரங்களை கார்லேருந்து அப்படி இறங்கும்போது, அவங்க கார் கதவு ஒரு ஆள் திறக்கணும். அவங்க காருக்கு போகும்போது ஒரு ஆள் கதவை சாத்தணும். அவங்க கண்ணாடி அப்படி கழட்டினாங்கன்னா, அந்த கண்ணாடியை வாங்கிறதுக்கு ஒரு ஆள். நான் நாகரிகம் கருதி அந்த லீடர் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க ஒரு சிஎம் தான். அவங்க கண்ணாடியை வாங்கிறதுக்கு ஒரு ஆள் ஓடியாடுறாங்க. என்னங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னுடைய கண்ணாடியை கூட உன்னால் கையில் வாங்க முடியலன்னா நீ ஒரு சிஎம்மா? நான் கேட்குறேன். இந்த எனக்கு வர கோவம்லாம் கம்மிங்க. இந்த படைப்பாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு கோபம் வந்தால் கடவுளை கூட திட்டுவாங்களாம். அதான் கண்ணதாசன் திட்டுறாரு. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று பார்த்திருப்பின் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். இல்லை, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் துயரினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் அப்படின்னு கடவுளையே திட்டுவாங்க இந்த படைப்பாளர்கள். ஏன்னா சக மனுஷன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா இவனுக்கு இப்படிலாம் இருக்கிறானுங்க. அப்புறம் மேடைகளில் எனக்கு விஜய் சேதுபதி இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை கையில் ஏதோ பொக்கே இந்த மலர் கொத்து வச்சுட்ருப்பார். ஒரு ஆள் வந்து வாங்குவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இது பூ தானங்க, அவ்வளோ பெரிய வயிற்றுலாம் இல்லை, எனக்கு கொடுத்தது நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு. இது விளையாட்டாக பேசுகிறாலும் அதில் ஒரு உண்மை இருக்குது. அப்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படியெல்லாம் தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ள உடனிருப்பவர்களை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அவமானமும் அடிமையும் படுத்த விரும்புகிறான் என்பதை எழுத்தாளர்கள் மட்டுமே இதனை வன்மையாக தன்னுடைய எழுத்துகளின் வழியாக கண்டிக்கிறார்கள். நானும் அதையே செய்கிறேன். மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். அது ரஷ்யாவில் கூட எங்கேயோ கடல் கடந்து ஒரு பனி பிரதேசம், எனக்கு தெரிஞ்சு இந்த மூஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூஞ்சி வந்து எனக்கு இந்த பர்மா, இந்த ரஷ்யா, இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா மலேசியாவில் இருக்கக்கூடிய மலாய் மக்கள் ஏதோ என் சொந்தக்காரங்க மாரியே இருக்கும். என்னடா இது அப்படின்னு. ஒரு மனுஷன்லேருந்து உருவானதான் இந்த உலகம். நம்ம ஆழ் மனசில் என்னெல்லாம் உணர்வு இருக்கோ அது உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. நீங்கள் மொழிபெயர்ப்பு சிறுகதைகளை எடுத்து படிக்கும் பொழுது தான், ஆமாடா ஒரு நார்த்தில் இருக்கிறவங்களும் நம்மளா மாரி சிந்திக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம பிரச்சனை இருக்குது. பெரும்பான்மை மலையாள எழுத்துக்கள் வந்து உடச்சி பேசும் எல்லாத்தையும். அப்புறம் இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தஸ்தாவஸ்கி, காந்திக்கு ரொம்ப பிடிச்ச லியோ டால்ஸ்டாய், டைரக்டர் வெற்றிமாறனுக்கு ரொம்ப பிடிச்ச மேக்சிம் கார்கி, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் முரளி, எனக்கு ரொம்ப பிடிச்ச தஸ்தாவாஸ்கி, இவங்க எல்லாம் வந்து இந்த சக மனிதர்களை நேசிக்க, இந்த உலகத்தை அப்படியே ஆற தழுவிக்கொள்ள தங்களுடைய வரிகளின் வழியாக அவ்வளவு எழுத்துக்களை எழுதியிருக்கிறார்கள் மக்களே. என்னுடைய மாணவர் ஒருத்தர் சொன்னார், சோசியல் மீடியாவில் நிறைய பேர் என்னென்னமோ எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மனுஷன் எங்களுக்கு வேண்டிய தேவையான விஷயத்தெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு. அப்படி சொன்ன அந்த மாணவனுக்காக நான் மீண்டும் இவர்களுக்காக படிக்கவும் அதனை பகிர்ந்து கொள்ளவும் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் துடித்து கொண்டிருக்கிறது. ஐ லவ் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.